السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய பொது வருடம். இந்த முஹர்ரமுடைய மாதம் முழுவதும் நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சகல விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த திக்ரை யார் அதிகமாக ஓதுகிறாரோ மனிதர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று முசீபத், தரித்திரம் போன்ற விடயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அவருடைய வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசீஃபாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு புது வருடம் ஜனவரியுடைய 1வது நாள் அல்ல, முஹர்ரமுடைய 1வது நாள். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் புது வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் 1வது நாள் தொடக்கம் இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை அதிகமாக ஓதுவோம். இந்த குர்ஆனினுடைய வசனத்தை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அனைத்து தேவைகளையும், எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். அதே போன்று யார் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள முசீபத், தரித்திரம், கஷ்டம், கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று யார் இதனை அதிகமாக ஓதுகிறாரோ மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள், அதாவது மனிதர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் இவரை பாதுகாப்பான். அதே போன்று இவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதே போன்று யார் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை இன்னும் அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய வீட்டில் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷத்தை அல்லாஹ் அவருடைய வீட்டிலே கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் ஒரு சிறிய அமல், இதனை ஓதுவதற்கு அதிகமான நேரம் கூட ஆகாது. நாம் ஓய்வாக இருக்கின்ற நேரமெல்லாம், நமக்கு தோன்றக்கூடிய நேரமெல்லாம் நாம் இதனை ஓதுவோம். எண்ணிக்கை அளவு கிடையாது. எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோம். நாம் அதிகமான நேரம் ஓய்வுகளில் இருக்கின்றோம், அதே போன்று பயணத்தில் இருக்கின்றோம். இவ்வாறான நேரங்களில் அதிகமாக இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். அனைவருக்கும் மனனமான ஒரு வசனம், அனைத்து சகோதரர்களும் அறிந்த ஒரு வசனம்தான். அதாவது சூரத்துல் இஹ்லாஸினுடைய அந்த வசனம், அல்லாஹு சமத், அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையற்றவன் என்ற பொருள்படக்கூடிய அந்த அல்லாஹு சமத் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுவோம்.
நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் இதனை ஓதுவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் இதனை ஓதுவோம். தூய எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு, யக்கீனோடு ஓதுவோம். நாம் யக்கீனோடு செய்யக்கூடிய அமல்களுக்கே அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கின்றது. நிச்சயமாக இதனை யார் ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு பலன் உறுதி. அதிகமான நேரங்கள் நாம் வீணான விடயங்களில் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரங்களில் நாம் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம், மனதாலே ஓதுவோம். நிச்சயமாக இந்த குர்ஆனினுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று கஷ்டம் கவலைகளை நீக்குவான். மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து, கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹினுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படும். அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த வசனத்திற்கு இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் முழுவதும் நாம் அதிகமான நல்லமல்களில் ஈடுபடுவோம். அதே போன்று நாம் சென்ற வருடம் ஏராளமான பாவங்களை செய்திருக்கலாம். நாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து அந்த பாவங்களுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு சிறந்த ஒரு மனிதராக இந்த வருடத்தை மிகச்சிறப்பாக கழிக்கக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், நான் சென்ற வருடங்களில் செய்த பாவங்களை மன்னித்து விடு, இந்த வருடத்தில் என்னை சிறந்த ஒரு மனிதராக மாற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக இந்த வருடம் இந்த முஹர்ரமுடைய மாதம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வருடம் சிறந்த ஒரு வருடமாக அமைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து நாம் இதுவரை சென்ற வருடங்களில் நாம் தொழாதவர்களாக இருந்தோமா? இந்த மாதத்திலிருந்து, இந்த வருடத்திலிருந்து நாம் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அதே போன்று நாம் சென்ற வருடங்களில் குர்ஆனை ஓதாதவர்களாக இருந்தோமா? இந்த வருடத்தில் இருந்து நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் அதனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம். அதனுடைய நன்மைகளை அறிந்தால் நிச்சயமாக யாரும் அதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனை பிறர் ஓதுவதை கேட்டால் கூட நன்மை. நாம் அந்த குர்ஆனை ஓதினால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நாம் அடுத்த இந்த வருடத்திலே அதிகமாக நாம் நல்லமல்களில் ஈடுபடுவோம், இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நாம் சென்ற வருடங்களில் எப்படி வாழ்ந்திருப்போமோ தெரியாது. இனி வரக்கூடிய காலங்களையாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவ்வாறு வாழுமாறு கூறினார்களோ, அல்லாஹ் கூற அவனுடைய தூதர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறினார்களோ அந்த விடயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்போம். எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு அல்லாஹும் அவனது தூதரும் கூறினார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக நாம் தவிர்ந்திருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.